ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் டிசைன் ஆர் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோரல் டிசைன் அண்ட் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு ஃப்ளவர்ஸ் கூட ஒன் ஆர் டூ ஃப்ளவர்ஸ் வந்து சேர்ந்து வர டிசைன்ஸ் தான் வந்து நம்ம பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிகமான ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி போடுற டிசைன் தான் ஃப்ளோரல் டிசைன் ஆர் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இது வந்து எந்த டிசைனை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஸ்மால் ஃப்ளவர் வரும், ப்ளஸ் அதோடு சேர்த்து வைன்ஸ் ப்ளஸ் லீவ்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரோக்ஸு. இதுதான் வந்து இந்த டிசைன்ஸோட இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஃப்ளவர்ஸ் டிசைனில் வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் டிசைனும் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் ஃப்ளவர்லேருந்து தான் வந்து நம்ம பெரிய ஃப்ளவர் அதோட கனெக்ட் பண்ணி நிறைய ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். ஸோ வைன்ஸும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வைன்ஸ் கிளாஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோட சேர்த்து லீவ்ஸும் பார்த்துருக்கோம். வைன்ஸ் ப்ளஸ் லீவ்ஸும் பார்த்துருக்கோம், ப்ளஸ் ஸ்ட்ரோக்ஸும் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது 4 பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோரல் டிசைன் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் டிசைனுக்காக தான் ஒரு 3 டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் போட்டிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு அவுட்லைனில் வந்து ஹார்ட் ஷேப் லீஃப் அந்த பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் லைன் ஷேடிங் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சுற்றிலும் இந்த அவுட்லைன் இருக்குல்ல, அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரொம்பவே சிம்பிளான டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சு நம்ம ஹார்ட் ஷேப் போடுவோம்ல, அந்த பெட்டல்ஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வைன்ஸ் தான் வந்து இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த டிசைன் நம்ம வைன்ஸில் பார்த்துருக்க எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்ன டிசைன் போடுறேன்னா, 2 சைடும் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு சின்ன லீஃப் மாதிரி ஒன்று இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சு 3 லைன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அகெயின் இந்த சைடு வந்து ஒரு லீஃப் கொடுத்து உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அகெயின் இந்த சைடு வந்து ஒரு லீஃப் கொடுத்து ஷேட் கொடுத்துருக்கேன். சுற்றியில் இருக்க அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து போல்டு பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளவர் இருக்கணும், வைன்ஸ் டிசைன், லீஃபு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் டிசைன், இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரோஸ் தான் வந்து வரைகிறேன். இது சிம்பிள் ரோஸ் தான். ஸோ ஒரு யூ மாதிரி கொடுத்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து சைடில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதை சுற்றிலும் நீங்கள் வந்து பிக் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பிக் ஹம்ப் கொடுத்துட்டு இந்த பிக் ஹம்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி திலகம் ஷேப் மாதிரி இந்த லோட்டஸ் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த காம்பு இருக்கும்ல, ரோஸில் வர காம்பு, அதை கொடுத்துட்டு அதை சுற்றிலும் இதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த ஹம்புக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த 3 டிசைனும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இதுக்கடுத்து நம்ம 3 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிசைன்ஸ் வரும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்பைரல் சுற்றியில் வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னும் 2 நம்ம ரோஸ் வந்து வரைவோம். ஸோ நான் 2 லேயரில் வந்து இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதிலேருந்து பாதியில் சைடில் வந்து 2 ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இங்கிட்ட ஒரு ரோஸ் இருக்க மாதிரி அதை ஒட்டி இன்னொரு ரோஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
ஸோ நான் வந்து டபுள் லேயர் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே மட்டும் ஷேடிங்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அந்த 3 லீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த 3 லீவ்ஸ் தான் வந்து இது 3 சைடு நான் கொடுத்துருப்பேன். ஸோ 2க்கு சென்டரில் நடுவில் அந்த கேப்பில் வந்து 3 லீவ்ஸ் கொடுத்துருப்பேன். மேலேயும் வந்து 3 லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கணும். லீவ்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்காக இருந்தாலும் சரி, எல்லா சைடுமே வந்து அந்த லீவ்ஸை மட்டும் அந்த பார்டரை மட்டும் நீங்கள் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டிசைன் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ஸோ இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்டரில் இருக்க அந்த போர்ஷனில் வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதே ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. சுற்றிலும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக மட்டும் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த திலகம் ஷேப் இருக்கும்ல, அந்த பெட்டல்ஸ் தான் வந்து இதில் வரும். ஸோ சுற்றிலும் இந்த பெட்டல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து போல்டு பண்ணிக்கோங்க. எந்த டிசைனாக இருந்தாலும் அவுட்லைன் நீங்கள் போல்டு பண்ணிங்கன்னா அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி போல்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சிங்கிள் லீஃப் ஒன்று போட்டுக்கோங்க. லீஃப் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஸ்டர்ம் டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் போட்டுட்டு ஒரு லீஃபு, அதுக்கப்புறம் இன்னொரு லீஃபு ஸ்டர்ம் டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போடணுன்னாலும் போடலாம், இல்லை ஒரு சைடு மட்டும் ஹாஃப் சைடு நான் போட்டாலும் ஓகே தான். ஸோ எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கேப்பில் மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. சுற்றிலும் அந்த அவுட்லைன் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனில் 2 லீஃப் போட்டுக்கோங்க. இங்கிட்ட ஒரு லீஃப், இந்த சைடு ஒரு லீஃப் போட்டு அந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம போல்டு பண்ணிக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம 3 பெண்டு கொடுப்போம்ல, அந்த ஃப்ளவர் வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதையும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை சுற்றிலும் ஒரு ஹாஃப் கர்வ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பெட்டல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. பெட்டல்ஸ் போட்டதுக்கப்புறம் இதை சுற்றிலும் வந்து பிக் ஹம்ப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சுற்றிலும் பிக் ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பிக் ஹம்ப்புக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு அகெயின் இதே மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து வெளியில் கொடுத்துக்கணும். இப்போ இதை சுற்றிலுமே வந்து இந்த பிக் ஹம்ப் மாதிரியே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப் டபுள் லேயரில் வந்து ஹம்ப் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இன்னொரு சைடு கொஞ்சம் தள்ளி எந்த சைடு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை சுற்றிலும் வந்து நீங்கள் ஹம்ப்ஸ் தான் கொடுக்கணும்.
ஸோ ரெண்டு லைன் போட்டு அதை போல்டு பண்ணிவிட்டு அது அகெயின் வந்து இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. இன்னொரு லைன் கொடுத்து அது மேலே வந்து நீங்கள் ஹம்ப்பு சிங்கிள் லைன் வந்து ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஹம்ப் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம காஃபி பீன் லீஃப் போடுவோம்ல, டபுள் லீஃபு, அந்த டிசைன் தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைடு உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். லீவ்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நான் திலகம் ஷேப் இருக்குல்ல, ஒரு ஸ்பைரல் கொடுத்து அந்த திலகம் ஷேப் தான் இதில் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு வெளியில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம்ல, அந்த அவுட்லைனை சுற்றிலும் வந்து ஹம்ப்ஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்பைரல் கொடுத்து பெட்டல்ஸ் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது வந்து அந்த கல்ஃப் டிசைன் பார்த்துருப்போம்ல, ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குற டிசைன் மாதிரி, அந்த டிசைன் தான் வந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் 3 லேயர்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நம்ம எப்படி டிசைன் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த சைடு கேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரோக் டிசைனில் பார்த்துருப்போம், ஒரு லைன் வச்சு டாட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹம்ப் நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு வைன்ஸ் ஒன்று கொடுத்து டபுள் காஃபி பீன் அந்த லீஃப் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை லீஃப் கொடுக்கணும்னு தோணுதோ அத்தனை லீஃப் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைனும் இதே மாதிரி 2 லீஃப் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டிசைனில் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை சுற்றிலும் ஒரு ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஒரு வி ஷேப் மாதிரி வரைஞ்சி ஒரு ஸ்பைரல் கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு பிக் ஹம்ப்பு தான் வந்து சுற்றிலும் நம்ம போட போகிறோம். ஸோ லாஸ்ட் டிசைனில் வந்து நம்ம பிக் ஹம்ப்புக்குள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம். இது அப்படி இல்லை, ஷேடிங்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவுட்லைன் வந்து போல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் இதை சுற்றிலும் தான் நம்ம வந்து டிசைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க அவுட்லைன் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து நான் காஃபி பீன் லீஃப் நம்ம கொடுத்துருப்போம்ல, அந்த டபுள் லீஃப் தான் வந்து இதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி ஒரு வைன்ஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஹாஃப் கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்பைரல் தான் நம்ம கொடுக்கணும். ஸ்பைரல் கொடுத்துட்டு அதை அந்த லைனை கொஞ்சம் போல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க, ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் நம்ம இந்த சைடு வந்து ஒரு வைன்ஸ் கொடுத்து சேம் இதே காஃபி பீன் லீஃப் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் போட்டு இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் போட்டு 3 சைடு பெட்டல்ஸ் போட்டு அதை ஃபுல்லாக போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு அகெயின் ஸ்பைரல் தான் ஆப்போசிட்டில் ஸ்பைரல் கொடுத்துட்டு மேலே ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து நம்ம 3 லீவ்ஸ் தான் வரைய போகிறோம். ஸோ பெரிய லீஃப் போட்டுக்கோங்க. 3 லீஃப் போட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு லைன் போட்டு லைன் ஷேடிங் தான் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ லைன் ஷேடிங் கொடுத்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைனில் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்ம உள்ளே வந்து ரோஸ் வரைஞ்சி அதுக்கு மேலே வந்து நம்ம வேறு பெட்டல்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹார்ட் மாதிரி நீங்கள் போட்டு சென்டரில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு கீழே டபுள் லைனில் வந்து ஹார்ட் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து ஹாஃப் கர்வ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு
கீழே 2 லீஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. 2 லீஃப் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி பெட்டல் ஒரு லைன் கொடுத்து ஒரு பெண்டு இந்த பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரோஸ் எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி அகெயின் இன்னொரு லைன் கொடுத்துட்டு அவுட்லைன் ஃபுல்லாக போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம்னா அந்த ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் வந்து தான் இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் இதே மாதிரி ஹார்ட் ஷேப் பெட்டல் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷேடிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைனை வந்து ஃபுல்லாக போல்டு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போல்டு பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு சில டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு நான் ஒரு லைன் மாதிரி கொடுத்து நம்ம ஸ்ட்ரோக் டிசைனில் போட்டோம்ல அந்த தான் கொடுக்குறேன். 3 லைன்ஸு சென்டரில் ஒரு லைன் இங்கிட்டு 3 லைன் கொடுத்து டாட் கொடுத்துருக்கேன். டாட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க டாட்டு. இதில் வந்து இந்த எண்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து இடையிலையும் நீங்கள் டாட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து லீஃப் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வளைவு கர்வ் மாதிரி லீஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். 2 சைடும் கொடுத்துட்டு அதுக்கு சென்டர் இருக்குல்ல சென்டரில் வந்து ஒரு சின்ன லீஃப் மாதிரி லாங் லீஃப் மாதிரி நீங்கள் இந்த சைடும் போட்டுட்டு சுற்றிலும் அவுட்லைனை வந்து போல்டு பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஷேடிங்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 2 சைடும் வந்து நீங்கள் வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒரு வைன் மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு சின்ன கர்வ் அதே மாதிரி சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டும் லைன் கொடுத்து ஒரு சைடு வந்து டாட் வச்சா அது கீழே நீங்கள் சர்க்கிள் கொடுங்க. ஒரு சைடு டாட்டும் ஒரு சைடு சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு லைன் அந்த மாதிரி இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எத்தனை டைம் வேணுமோ உங்களுக்கு அத்தனை டைம் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைடும் வந்து ஸ்பைரல் கொடுத்து சென்டர்லேயும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம காஃபி பீன் லீஃப் இருக்குல்ல அதுதான் வந்து இந்த சைடும் வந்து நான் போட்டிருக்கேன். 2 சைடும் நீங்கள் அந்த லீஃப் வந்து போட்டுக்கோங்க. போட்டால் அதோட இந்த டிசைன் கவர் ஆகிரும். ஸோ இன்னும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இதுவும் வந்து ஒரு ரோஸ் டிசைன் தான். ஸோ கல்ஃப் டிசைன் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி இதுவும் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸோடு வர டிசைன் தான். ஸோ இப்போ ஹாஃப் மூன் இருக்குல்ல ஹாஃப் மூன் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு ஹாஃப் மூன் மாதிரியே தான் நீங்கள் வந்து டிசைன் போடணும். இது எப்படி போடணுன்னா ஒவ்வொரு டிசைன் இப்போ ஒரு டிசைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த டிசைனுக்கு மேலே கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி ஹாஃபாக அப்படி போடணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹாஃப் மூன் அந்த மாதிரி போடாமல் ஒரு இது வருதுன்னா அது முடிகிற இடத்துலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. எத்தனை லேயர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 3 லேயர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 லேயர்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல அந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்கணும். ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு 3 லீவ்ஸ் இந்த சைடு வந்து எனக்கு ரைட் சைடில் வந்து 3 லீவ்ஸ் நான் கொடுத்துருப்பேன். லெஃப்ட் சைடில் வந்து 3 லீவ்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ லீவ்ஸ் கொடுத்து அது உள்ளே வந்து நீங்கள் லைன் ஷேடிங் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரோஸ்க்கு வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடு ஒரு லீஃப் அந்த சைடு ஒரு லீஃப் போட்டுட்டு
சென்டரில் வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்து அது ஃபுல்லாக வந்து நம்ம லைனுக்கு ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டு 3 பெட்டல்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த ரோஸ் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் மேலேயே வந்து ஒரு 5 லேயர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 லேயர் வந்து மேலே நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஒரு லேயர் சுற்றிலும் அந்த லீஃபை சுற்றிலுமே வந்து ஒரு லேயர் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு அவுட்லைன் எல்லாம் போல்டு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு நான் டபுள் லீஃப் டிசைன் தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த சைடு அந்த சைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் 2 சைடும் லீஃப் கொடுத்து சென்டரில் ஸ்பைரல் தான் கொடுத்துருக்கேன். 3 ஸ்பைரல் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சைடும் வந்து நான் காஃபி பீன் டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த சைடு நம்ம ஸ்டர்ம் டிசைன் இருக்குல்ல அந்த இதை தான் வந்து நம்ம இங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஹம் ப்ளஸ் டாட் தான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த ரோஸ்க்கு கீழேயே நம்ம இன்னொரு ரோஸ் தான் வரைய போகிறோம். ஸோ இது வந்து கல்ஃப் டிசைன் இருக்குல்ல அந்த மாதிரி டிசைன் தான். ஸோ நான் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லேயர் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து 3 லேயர்ஸோ 4 லேயர்ஸோ உங்களுக்கு எத்தனை லேயர் தோணுதோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆனால் 3 லேயர் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கணும். ஃபில்லிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ டாப்பில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல மேலே, இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சில டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லீஃப் தான் நான் கொடுக்க போகிறேன். 2 லீஃப் கொடுக்குறேன். லீஃப்க்குள்ளே வந்து நான் ஷேடிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைன் கொடுத்துக்கோங்க. 2 லைன் கொடுத்துட்டு அந்த பேலன்ஸ் எம்டியாக இருக்க இடத்துல வந்து நான் நெகட்டிவ் ஃபில்லிங் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சின்ன கேப் இருக்குல்ல அந்த கேப்பில் நான் கொடுத்த மாதிரி 2 ஸ்பைரல் 3 ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க 2 சைடு ப்ளஸ் சென்டரில் ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு அந்த காஃபி பீன் லீஃப் இருக்குல்ல அந்த லீஃப் தான் கொடுத்து இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.